Hello everyone, welcome to Learn Hub. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா லீட் கோடில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நம்பர் 1 2 சம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் இந்த ப்ராப்ளம் வந்து நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ யூ கிவன் அ அரே ஆஃப் இன்டீஜர்ஸ். ஸோ இங்கே நமக்கு ஒரு இன்டீஜர் அரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீஜர் அரே அப்படின்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், அண்ட் தென் 0. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு அரே ஆஃப் இன்டீஜர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. அண்ட் நமக்கு ஒரு டார்கெட்டுமே வந்து நமக்கு இங்கே கொடுத்துருவாங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு இன்டீஜர் அண்ட் வி ஷுட் ரிட்டர்ன் indices of two numbers such that they add up to the target. ஸோ இந்த ரெண்டு நம்பரை வந்து இந்த அரேலேருந்து செலக்ட் பண்ணி அதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த டார்கெட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதோடைய இண்டிசஸ் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ஸோ 2 7 11 அண்ட் தென் 15 இருக்குது. அண்ட் நம்மளோட டார்கெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9. ஸோ இந்த அரேயில் எந்த ரெண்டு எலிமெண்ட்டை ஆட் பண்ணோன்னா நமக்கு டார்கெட் 9ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ 2 + 7 9ன்னு கிடைக்குமா? ஸோ இப்போ 2 இருக்குது, 7 இருக்குது, ரெண்டுமே நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 9 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படின்னா இதோடைய இண்டெக்ஸ். ஸோ அரேஸ் எல்லாத்துக்குமே இண்டெக்ஸ் இருக்கும் அண்ட் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எப்பவுமே 0 இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 2க்கு 0, 7க்கு 1, 11க்கு 2, 15க்கு 3. இதுதான் வந்துட்டு இந்த அரேவுடைய இண்டெக்ஸஸ். ஸோ இப்போது இதில் 2 அண்ட் 7 ரெண்டுமே எந்த இண்டெக்ஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 வந்து 0 இண்டெக்ஸில் இருக்குது அண்ட் 7 வந்து 1 இண்டெக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ண வேண்டியது இந்த வேல்யூ தான், இந்த இண்டெக்ஸ் வேல்யூ 0 அண்ட் 1. ஸோ இதான் வந்து நம்ம அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அண்ட் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3 2 4 அண்ட் இதோடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா 6. ஸோ 2 + 4 நம்ம வந்து 6ன்னு சொல்லிட்டு சொல்லலாமா? அண்ட் இதோடைய இண்டெக்ஸ் என்ன? ஸோ 3க்கு 0, 2க்கு 1, 4க்கு 2. ஸோ இப்போ 2ஓட இண்டெக்ஸ் 1 அண்ட் 4ஓட இண்டெக்ஸ் 2. ஸோ 1, 2ன்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன இன்புட் தருவாங்க, என்ன அவுட்புட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இன்புட்டை அவுட்புட்டாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதுக்கான லாஜிக் கோட் மட்டும் நம்ம எழுதினா போதும். அண்ட் இதில் இன்னொரு எட்ஜ் கேஸ் வந்து நான் சொல்ல வேண்டியது இருக்குது. என்னென்னா you may assume that each input would have exactly one solution. ஸோ உங்களுக்கு கொடுக்குற இன்புட் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு எக்ஸாக்டாக ஒரு சொல்யூஷன் வந்து கன்ஃபார்ம் இருக்கும். சொல்யூஷன் இல்லாமல் இருக்காது, மோர் தென் ஒன் சொல்யூஷனுமே வந்து இருக்காது. ஓகேவா? அண்ட் யூ மே நாட் யூஸ் த சேம் எலமெண்ட் ட்வைஸ். ஸோ 2 7 11 15. ஸோ இதுதான் என்னோட கிவன் அரேன்னு வச்சுக்கலாம். இப்போ என் டார்கெட் வந்துட்டு 4. ஸோ சின்ஸ் இங்கே 2 இருக்கா, ஸோ 2 + 2 வந்துட்டு 4 தான். பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எலமெண்ட்டை இப்போ நான் 2வை சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த 2வை நான் திரும்ப சூஸ் பண்ணக்கூடாது. ரிமைனிங் என்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதில் இருந்தால் இன்னொரு எலமெண்ட் வந்து நான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுட்டா போதும். ஸோ இப்போது இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் வந்து இருக்குது. யூஸ் பண்ண போகிறது என்னன்னா ப்ரூட் ஃபோர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்துக்கிற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 2 7 11 அண்ட் 15. அண்ட் நம்மளுடைய டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7. அண்ட் இப்போது இதிலேருந்து நம்ம 2 எலமெண்ட்டை சூஸ் பண்ணுமா? ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து வரேன். ஸோ இப்போ நான் 2வை எடுத்து 2வை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 2வை சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்து இந்த 3 எலமெண்ட்ஸ் வந்து நான் ஏதோ ஒரு எலமெண்ட் சூஸ் பண்ணேன். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதா? ஸோ நான் 1 by 1 போவேன் எப்பவும் போல். ஸோ ஃபஸ்ட்டு 2வும் 7ம் 2 ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு 7னை நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ 2 இருக்கும், 7னை சூஸ் பண்ணியிருக்கேன்னா ஸோ 2 + 7 என்ன? 9. இங்கே வந்து நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ இஃப் சப்போஸ் 9 வந்துட்டு நம்ம டார்கெட் இல்லை, வேறு ஏதோ வந்து தான் நம்ம டார்கெட். ஸோ சாரி கைஸ், இங்கே டார்கெட் வந்து 9. ஓகேவா? அண்ட் இப்போ நமக்கு வேறு ஏதோ ஒன்று தான் டார்கெட் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? ஸோ 2வும் அப்படியே ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு இந்த பாயிண்டரை மட்டும் மூவ் பண்ணுவேன். ஸோ 7 வரலையா, ஸோ அடுத்து என்ன இருக்குது? 11 சூஸ் பண்ணுவேன். 2 + 11 என்ன? 13. ஸோ 13 சூஸ் பண்ணுவேன்.
ஸோ இப்போது இதுவுமே வந்துட்டு என்னோடய டார்கெட் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவேன், இன்னொரு டைம் அடுத்த எலிமெண்ட்டை பார்ப்பேன். ஸோ 2 + 15. ஸோ இப்போ நான் இதோடைய வேல்யூ என்ன, 17. ஸோ இப்போ நான் 2 ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு மீதி எல்லா எலிமெண்ட்டுமே நான் சூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ வேறு எந்த காம்பினேஷனுமே வந்துட்டு எனக்கு வரல. ஸோ அப்போ நான் 2 வந்துட்டு ஒமிட் பண்ணிவிட்டு அடுத்து 7லேருந்து நான் ஆரம்பிப்பேன். ஸோ இப்போ இந்த இடத்துல 7 நான் ஃபிக்ஸ்டாக வச்சுக்குவேன். மீதி என்ன இருக்கோ அதை வந்துட்டு நான் சூஸ் பண்ணி பார்ப்பேன். ஸோ 7 ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு ஸோ அடுத்த எலிமெண்ட் என்ன, 11. ஸோ 7 + 11 என்ன, 17, 18. ஸோ 18 வரும். அண்ட் தென் 7 ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு 15 வைப்போம். ஸோ 7 + 15, 22. ஓகேவா? ஸோ 7 ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு இந்த மாதிரி நான் ஐட்ரேட் பண்ணி பார்ப்பேன். ஸோ இப்போவும் எனக்கு வரலான்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுவேன், ஸோ 7ஐயும் ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டே எனக்கு வரல. ஸோ அப்போ 7ஐயும் ஒமிட் பண்ணிவிட்டு அடுத்த நம்பர் என்ன, 11. 11 ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை ஐட்ரேட் பண்ணுவேன். ஸோ 11 ஃபிக்ஸ்டாக இருக்கும், ப்ளஸ் ரிமைனிங் என்ன இருக்குது, 15 மட்டும் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன வரும், 10, 20, 26. ஸோ ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் வந்து பண்ணணும். ஸோ இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரூட் ஃபோர்ஸோடைய கோடிங் பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ here it is the brute force approach. அண்ட் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த நம்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணுமா. ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது வந்துட்டு ஒரு ஐட்ரேட்டிவ் ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட்டு நான் 2 ஃபிக்ஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் 7 ஃபிக்ஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறமா 11, அதுக்கப்புறமா 15. அந்த மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவேன். ஸோ இது வந்து ஒரு ஐட்ரேட்டிவ் அப்ரோச். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஃபார் லூப் நான் க்ரியேட் பண்ணோம். ஸோ பைத்தானில் ஃபார் லூப் எப்படி எழுதுவோம், ஃபார் I in range of len of nums. ஸோ இங்கே நாம் ஏன் டைரெக்டாக ஒரு நிமிஷம், ஸோ இங்கே நம்ம ஏன் டைரெக்டாக ஃபார் n in nums, ஸோ இந்த மாதிரி எடுத்தாலும் நமக்கு வந்துட்டு n வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் வருதா. இது நம்ம ஏன் எடுக்கல அப்படின்னா நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா இண்டெக்ஸாக ரிட்டர்ன் பண்ணணும். இது மூலிமா நமக்கு வெறும் நம்பர்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபார் I in range of len of nums. ஸோ இப்போ இது மூலிமா நமக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த வேல்யூ வந்து கிடச்சிரும். ஸோ நம்ஸ் ஆஃப் ஐயை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ அவுட்புட் என்ன வந்துச்சு, ஸோ ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நான் 2 ஃபிக்ஸ்டாக வச்சுப்பேன், அதுக்கப்புறமா மீதி இருக்கக்கூடிய இந்த 3 எலிமெண்ட் 7, 11 அண்ட் தென் 15 இந்த மூணுத்தையுமே வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணோம். ஸோ அதுவுமே வந்துட்டு இன்னொரு ஐட்ரேட்டிவ் ப்ராசஸாக. ஸோ அதுக்கான இன்னொரு லூப் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ அதுதான் நெஸ்டட் லூப். ஸோ ஃபார் ஜே அது அப்படின்னா அதுக்கு பேர் வச்சுக்கலாம், ஃபார் ஜே இன் ரேஞ்ச் ஆஃப் ஸ்டார்டிங் இது ஃபஸ்ட்டு நான் கொடுக்கல, ஃபஸ்ட்டு நான் எண்டிங் இது len of nums வரைக்கும் தான். ஸோ இதோட ஸ்டார்டிங் வேல்யூ என்னவாக இருக்கணும், ஸோ அந்த போர்டில் நான் சொன்ன மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு 2 நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 7லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு அடுத்த நம்பர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி எண்ட் ஆஃப் த லிஸ்ட் வரைக்கும் செக் பண்ணுவேன். இப்போ 7 நான் ஃபிக்ஸ்டாக வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு அடுத்த நம்பரான 11லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 15 வரைக்கும் நான் வைப்பேன். கரெக்டாக? ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா இண்டெக்ஸ் வந்துட்டு அடுத்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால I+1. ஸோ இப்போ இதையும் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோம், nums of j. ஸோ ஒரு நிமிஷம், ஒரு சின்ன ப்ராம்ப்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். இங்கே j கரெக்டாக. ஸோ இப்போ இதை ரன் பண்ணோம், நமக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ I வந்துட்டு 2ஆக இருந்துச்சா, j 7ஆக இருக்குது, 11ஆக இருக்குது, 15ஆக இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்துட்டு நமக்கு தேவை. அண்ட் தென் இப்போது 11 வந்துட்டு ஃபிக்ஸ்டு, ஐ மீன் 7 வந்துட்டு இப்போது ஐயில் இருக்குது, ஐ மீன் 7ஐ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்,
அப்போ என்ன பண்ணணும், 11 அண்ட் தென் 15 இதை வந்து ஐட்ரேட் பண்ணணும். கரெக்டாக? இப்போ 11 ஃபிக்ஸ்டாக இருக்குது அப்படின்னா 15 மட்டும் வரும். அதுக்கப்புறம் 15 வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ்டாக வச்சுருப்போம். ஸோ இதுதானே நம்ம அங்கேயும் பார்த்தோம். ஸோ சேம் ப்ராசஸை நம்ம இப்போ கோடிங்கில் எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இப்போ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணால் போதும், இந்த ரெண்டுத்தோடைய சம்மை மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். சம் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், நம்ஸ் ஆஃப் ஐ ப்ளஸ் நம்ஸ் ஆஃப் ஜே. ஸோ சம் நம்ம கிடச்சிருமா. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த நம்ஸ் ஆஃப் இந்த சம் ஈக்குவல்ஸ் டு டார்கெட்டான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணோம். ஸோ அதான் இஃப் கண்டிஷனில் போட்டிருக்கேன். இஃப் நம்ஸ் ஆஃப் ஐ ப்ளஸ் நம்ஸ் ஆஃப் ஜே ஈக்குவல் டு டார்கெட் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் we should return the indexes, so I and j. ஓகேவா. ஸோ இப்போது நம்ம இதை ரன் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் டெஸ்ட் கேஸாக ரன் ஆயிடுச்சு. இப்போது அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்ஸ் பண்ணிடுறேன். ஓகேவா. ஏன்னா நம்ம லீட் கோடை பொறுத்த வரைக்கும் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு ஆன்சர் எடுத்துக்காது. நம்ம என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறோமோ அதான் வந்து அது ஆன்சரை எடுத்துக்கும். ஸோ இப்போ நான் இதை டெஸ்ட் பண்ணுறேன். யா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் தென் மெமரி வந்து வந்துருச்சு.